ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கேழ்வரகு கூழ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க். 5 monthsல இருந்து எல்லா பேபிஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம். மதர் ஃபீடிங்க்கு ஈக்குவலான ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இது. நாட்டு சக்கரை, நம்ம நாட்டு சக்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கட்பட்டி சேர்த்துக்கலாம். இந்த கேழ்வரகை நான் இப்போ 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே உங்களுக்கு கூழ் ஒரு டம்ளர் அளவுக்கு மேலேயே வரும். நான் இன்னைக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் காலையில் பேபிஸ்க்கு கொடுக்கணும்னா நைட்டே இதை தண்ணியில் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். ஈவினிங் கொடுக்க போகிறீங்கன்னா முடிஞ்சால் காலையிலேயே வைக்கலாம். அப்படி இல்லை மதிய டைமில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஈவினிங் கொடுக்கலாம். நீங்கள் எந்த டைமில் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடியே அதை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் நைட்டு இதை ஊற வச்சுருக்கேன். இப்போ காலையில் பண்ணுறதுக்கு நைட்டே ஊற வச்சு இதை எடுத்து வச்சுருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகை தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் பிள்ளைங்க குடிப்பாங்க. நம்ம அதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆகும். நான் இப்போ நல்லா 5 டைம் இதை அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இதை சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுக்க போகிறோம். சின்ன மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இது நம்ம பால் எடுக்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா தண்ணி வெளில வந்துடும். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வாட்ரு ஃபில் பண்ணுற ஃபில்டரை வச்சு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா அதோட பாலை மட்டும் எடுத்துக்கிட போகிறோம். இதோட வேஸ்ட்டை அப்படியே தூர போட்டுடலாம். இதோட பாலை மட்டும் எடுத்து தான் நம்ம கூழில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை ஒரு டைம் எடுத்துட்டு மறுபடி அதோட இதை போட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் மறுபடி அடித்து 2 டைம் அரைச்சி பால் எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதில் ஃபில்ட்ரு பண்ணிடுவோம். இப்போ நம்ம அரைச்சி பாலை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணோன்னே இந்த மாதிரி உள்ள வேஸ்ட் இதை நம்ம தூர போட்டுருவோம். இந்த பாலை மட்டும் வச்சு தான் நம்ம காய்ச்ச போகிறோம். நல்லா இந்த மாதிரி வாட்ரு ஃபில்ட்ரு வச்சு எடுத்தால் தான் இந்த மாதிரி நமக்கு பியூராக கூழ் அந்த பால் கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம காய்ச்சணும். இதை நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அதுக்கு வாட்டர் ஃபில்டரை வச்சு தான் ஃபில்டர் பண்ணணும். நம்ம இப்போ அரைச்சி பால் எடுத்தாச்சு. நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். அந்த அரைச்சி வச்சுருந்த கேழ்வரகை. இப்போ இதில் நம்ம நாட்டு சர்க்கரை தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். விடாம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அது கட்டி கட்டியா ஆயிரும். ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டே இருக்கணும். நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும். அப்பதான் இந்த பால் நல்லா வேகணும். நம்ம லைட்டா காய்ச்சிட்டு கொடுத்துடக்கூடாது. நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு அப்புறம் தான் குடிக்கணும். ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் இது. பேபிஸ் குடிக்கலாம், பெரியவங்க யாருனாலுமே இது குடிக்கலாம். இந்த மாதிரி விடாம 15 மினிட்ஸ் நம்ம நல்லா காய்ச்சிட்டே இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியா இருக்கு. நல்லா இது இப்போ நமக்கு கெட்டியாயிடும். நீங்க பப்பால கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் லிக்யூடாகவே எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி காய்ச்சிக்கலாம். இல்லை பவுலில் வச்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கட்டியாக நம்ம காய்ச்சிக்கலாம். பப்பால கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 5 months ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணல அப்படின்னா கூட இதை மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஹெல்த்தி. நம்ம பிஸ்கெட்லாம் கூட கொடுக்கவே வேண்டாம். இதில் நிறைய சத்து இருக்கு. நம்ம இதையே ரெகுலராக டெய்லி 1 டைம் காய்ச்சி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1 டைம் கொடுக்கலாம். இப்போ பெரிய பசங்களாயிட்டாங்க. இப்போ 4 வயசு ஆயிடுச்சு, 5 வயசு ஆயிட்டு அந்த மாதிரி பசங்களுக்கு கூட டெய்லி நம்ம இந்த மாதிரி காய்ச்சி கொடுப்போம். சரியா சாப்பிட மாட்டாங்கன்னா இதை கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்போவே இந்த மாதிரி இங்கே பாருங்க
இதுக்கு இந்த மாதிரி கட்டியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். நல்ல பபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொதிக்க விடணும். நமக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா பொங்கி மேலே வந்துடும், இல்லைன்னா கட்டியாகவும் ஆயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். 15 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு டப்பாவில் ஊற்றி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இல்லைன்னா பவுலில் ஊற்றி ஸ்பூன் வச்சு கூட நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொங்கி வர வரைக்கும் நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்துல வச்சிருந்தா அது பிடிச்சிரும், நம்ம கிண்டுறதுக்கு சரியில்லை. இந்த மாதிரி அகல பாத்திரத்துல, இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பாத்திரத்துல வச்சுட்டா நமக்கு பிடிக்காது, கிண்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி அகல பாத்திரத்துல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டம்ளர்ல குடிக்கிறதா இருந்தா, பெரியவங்க குடிக்கிறதா இருந்தா இந்த மாதிரி லெவல்லே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 5 மந்த் பேபிக்கு கொடுக்கறதா இருந்தா நம்ம பவுல்ல ஊற்றி தான் கொஞ்சம் கொடுத்தா ஈஸியா இருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கட்டியா வச்சுக்கலாம். நம்ம வேற எதுவுமே இதில் ஆட் பண்ண போறது இல்லை. வேற மில்க் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை. வெறும் கேழ்வரகு பால், நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம். வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. நீ நாட்டு சர்க்கரைக்கு பதில் கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். நாட்டு சர்க்கரை மட்டும் தான் ஆட் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரிங்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கேழ்வரகு கூழ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜோதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.